வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோதி சத்யம் விலாக்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம வெஜ் கட்லெட் வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஹைஜீனிக்ங்க. ஜஸ்ட் 3 minutes ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிச்சிருக்க வெஜிடபிள்ஸ் 3ங்க. 1 கேரட் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், கேபேஜ் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், பொட்டேட்டோவை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் காமிச்சிருக்கிறது ரஸ்க்கை மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன், அது பவுடர்டாக. இப்போது ஒரு பவுலில் காமிச்சு அந்த 3 வெஜிடபிளுமே போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேபேஜ் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்படி நறுக்கியிருக்கேன். அடுத்து கேரட்டுங்க, இதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நான் இப்படி நறுக்கியிருக்கேன், இன்னும் குட்டியானாலும் நீங்கள் நறுக்கிக்கோங்க. கையை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம் நம்ம, வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே கையில் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்மாஷ் பண்ணுங்கள். எந்த வெஜிடபிளுமே எந்த வெஜிடபிளோடு மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் இந்து உப்பு ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு அசோஃபெடியா பெருங்காயம் ஏன் ஆட் பண்ணுறோன்னா பொட்டேட்டோ போடுறதால பெருங்காயம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், மிளகாத்தூள், ஹோம்மேட் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு இதெல்லாமே போட்டுட்டு திரும்ப கையை வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிளோடவு இந்த 3மே மிக்ஸ் ஆகணும். எங்கேயுமே ஒரு இடத்துல உப்பாக ஒரு இடத்துல காரமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா கையை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ரீசனுக்காகவும் தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க. நம்ம போடுற காய்கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த தண்ணியே போதும் நம்ம கட்லெட் பேஸுக்கு. நான் காமிச்சிக்கிற பதம் மாதிரி இருக்கணுங்க, தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. அடுத்து மைதா ஆப்ஷனலுங்க, கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் போடணுன்னா போடலாம், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வேண்டவே வேண்டாம். அப்படி நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைதா மாவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் அதை நல்லா கலக்கி விடணும். தண்ணி ஊற்றி கையிலையோ இல்லை விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கை தான் யூஸ் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு காமிக்க. கையில் நல்லா இந்த மாதிரி கலக்கி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு வாட்டரி, ஒரு மாதிரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாலாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மைதா மாவு ஸ்டிக்கியாக நம்ம பண்ணோம்ல அந்த வாட்டரி பேஸ், அதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ரஸ்கோட பேஸ் மாதிரி அந்த டாப்பில் போட அதில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதை நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் எவ்வளோ கட்லெட்ஸ் உங்களுக்கு வருதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. ஃப்ரை பண்ணுறேன்னா அந்த கட்லெட்டை நான் போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் ஹைலியோ வைக்கலாம், சிம்மிலையோ வைக்கலாம், உங்கள் இஷ்டங்க. இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்களோ இல்லை நான் இதில் தவா போட்டு எடுத்துக்கிறேன்னாலும் நீங்கள் பண்ணலாம், அது ஹெல்தியர் வே. இது நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இதாங்க, இப்படி தான் எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.